2026 தேர்தல்களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் காலத்தில் பரப்புரையெல்லாம் இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பரப்புரைன்னு சொன்னால் இந்த தேர்தல் சிறப்பாக பரப்புரை செஞ்சது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான். ஆமாம். 23/1/26 அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவர் பரப்புரையை துவங்கி 21/4/28 நாள் முழுக்க வந்து அவர் பரப்புரையில் இருந்தார். அதாவது 23ஆம் வண்டி அந்த வாகன பரப்புரை வண்டியில் ஏறினவர் 21 வண்டி விட்டு ஏறினார். அந்த 30 நாள் வாழ்க்கை அவர் கிட்டத்தட்ட வண்டியிலே போயிடுச்சு. ஸோ 178 இடங்கள்ல சீமான் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 மணி நேரம்னு சொல்றாங்க. 9,700 சில்லற மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 மணி நேரம் சீமான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 120 இடங்கள் கிட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறதா தகவல் இருக்கு. ஒரு 90 சில இடங்கள்ல ஐயா எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தான் தமிழக கட்சி கழகம் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க பல இடங்கள் அனுமதி வாங்குறதும் ரத்து பண்றதுமேங்கிறது நடந்துருச்சு. ஒரு செய்தியாகவே போட்டாங்க. இந்த தேர்தல் காலத்தில் முதல் முறையாக தொடர்ச்சியாக 2 நாள் பரப்புரை செய்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 நாள் கஷ்டம். அவங்களுடைய பரப்புரைங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட். விஜய் பரப்புரையே பண்ணல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய நடிகர், நான் பரப்புரையே பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஷோ தான் பண்ணியிருக்காரு. ரோட் ஷோ தான் அதிகமாக பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் பார்த்தேன் நியூஸ்ல. சரி, நான் பரப்புரை கௌரவமா சொல்றேன், நீ அதிகம் உடச்சு ரோட் ஷோங்கிற, சரி விடு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பெருசாக அவர் நினைக்கிறாரு, தன்னுடைய முகத்தை காட்டினாவே போதும், மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க. நம்ம வந்து அண்ணன் சீமான் மாதிரி வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல்ல மாதிரி இது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த முறை நாம் தமிழ் கட்சியுடைய பரப்புரை வந்து அண்ணன் முழுக்க பரப்புரை பண்ணாருன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய பரப்புரை வியூகம் வந்து அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டம் வந்து தினமும் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம். அந்த 28 நாள்ல காலையில் ஒரு 7-8 இடங்கள்ல அண்ணன் 2 நாள் பேசுவார். மாலை வந்து ஒரு 7 இடம் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு LED மாதிரி போட்டு நாம் தமிழர் கட்சி ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தா இந்த கட்சி அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், என்ன செய்வார், இப்போ ஒரு இடத்துக்கு வந்து கல்வி எப்படி மாற்றப்படும், கல்வி எப்படி மாற்றம்னு சொல்றோம்னா இது எங்க இருக்கு, சிங்கப்பூர்ல கல்வி எப்படி இருக்கு, பின்லாந்தில் எப்படி இருக்கு, அதோடைய மாதிரிகளை நான் எடுத்து இங்க பண்ண போறேன். இப்போ சீமான் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, சீமான் வந்து சும்மா அவர் என்னங்க வாய் இருந்து அடிச்சு விடுறாரு, அதெல்லாம் நடக்குமா, சாத்தியம் இல்லைங்கிறாங்க. அதுதான் அண்ணன் புரிய வைக்கிறாரு, இல்லை இது சாத்தியம். பின்லாந்துல கல்வி எப்படி இருக்கு, சிங்கப்பூர்ல கல்வி எப்படி கொடுக்குறான், கனடாவில் மருத்துவம் எப்படி இருக்கு. கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தனியார் மருத்துவம் ஒன்று கூட கிடையாது, முழுக்க அரசு மருத்துவமனை தான். அங்கே அந்த பிரசிடென்ட்டே போய் மருத்துவம் போனால் அங்கே அப்படிதான் இருக்கு. அதனால தான் கனடா வந்து உலகத்தில் மருத்துவத்துக்கு சிறந்த நாடுல ஒன்றா கனடா இருக்கு. இதெல்லாம் அண்ணன் முன் வைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் மருத்துவம் பார்ப்பு கனடாவில் இப்படி கொடுக்கப்படுறாங்க, சிங்கப்பூர்ல போய் கல்வி இப்படி இருக்கு, இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நான் இங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுறேன். தெளிவா ஒரு விளக்கமா எப்படி நான் என்னோட திட்டம் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் செயல்படுத்திருக்கீங்க. நான் ஒரு கனவை சொன்னா நீ இது வந்து கதை விடுறா இருக்கீங்க. அதனால இது எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிற ஆதாரத்தோட எடுத்து சொல்லி இங்கெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டை நான் மாற்றுவேன். பொருளாதாரத்துல இந்த மாதிரி தற்சார்பு பசுமை பொருளாதாரம் கொண்டு வருவேன். டென்மார்க்ல வெறும் பால் மாடு இதை வச்சுக்கிட்டே வந்து இன்னைக்கு பெரிய பொருளாதார வலிமிக்க நாடா மாறி இருக்கான். நம்ம கிட்ட மிகப்பெரிய அளவு விவசாய நிலம் இருக்கு, உற்பத்தி பண்ண முடியும். அப்ப நாங்க அதை கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தகவலும் நிறைய காணொலி பேசியிருக்காரு. இப்போ ஒரு வெள்ளம் 1 கிலோ, கருப்பட்டி ஒரு 350 ரூபா 400 ரூபா, வெளிநாட்டுல 1000 ரூபாய். இந்த மாதிரி நிறைய தகவல்களை ஆதாரங்களுடன் அங்க இருக்க வெளிநாட்டுல இருக்கிற காணொலிகள் வச்சு அண்ணன் தெளிவா பேசியிருக்காரு. அது வந்து மக்கள் மனக்குள்ள நல்லாவே போய் சேர்ந்துருக்கு, ரீச். ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமுமே விஜய்க்கு செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ போதுன்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொன்று திமுக அதிமுக கட்சிகள் நினைக்குதுன்னா, சீமான் நம்ம இந்த அளவு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை, நம்ம பண்ண போறது ஊழல் ஆச்சு, லஞ்சம் கொள்ளை இதான் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசி வாக்குக்கு பணம் கொடுத்து வேலை செஞ்சுலாம் நினைக்கிறாங்க. இப்போ ஓப்பனா சொல்ல போனா 23 21 வரை சீமான் கடுமையா உழைச்சிருக்காரு. அந்த 21 மாலையில இருந்து 22 இன்னைக்கு நம்ம பேசுவோம். இன்னைக்கு இரவு வரை அதிமுக திமுக தாவேக 3 பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க. பரப்புரை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கடுமையான உழைப்பு இருக்கு. என்னன்னா நேற்று மாலையில இருந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்னு ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை திமுக ஒரு முறையும் செய்யும். இதுதான் அந்த மும்முனை போட்டியா? இதுதான் மும்முனை போட்டின்னு சொல்லக்கூடாது. இதுலதான் நடிகர் விஜய் சொல்லுவார்ல, போட்டிய திமுகவுக்கும் தாவேக்கு, அதாவது டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி வரல. அது இங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே நடிகர் விஜய் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் கொடுத்துருக்காரு. அதுவும் மாற்றாரு வந்துட்டாரு. டிஎம்கேக்கும் இவர் மாற்றம் வந்துருக்காரு. எப்படின்னா அவரோட கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கறது.
அதுவும் எந்த இடமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது. ஆமா ஆமா, நம்ம சேலம் தெற்கு தொகுதியில கூட இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதியில் 2500 கொடுக்குறாங்களா, பட்டியல் சமூகம் வாழ்ற பகுதியில் 1500 கொடுத்தா போதும், நாங்கள் 1500 கொடுக்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த அறிவு இந்த மாதிரி மாற்றத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா வரவேற்கணும். அந்த அளவுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் தான் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இவங்களுடைய அணுகுமுறைங்கிறது மக்கள்கிட்ட வாக்க பறிக்கிறதுக்கு பணம் கொடுக்குற அந்த ஸ்டைல் தான் இருக்கு. அண்ணன் சீமான் மட்டும் தான் நான் வந்தா இதெல்லாம் மாற்றுவேன். இப்போ நீங்க எல்லாம் கவனிச்சு பாரு, பொதுவாகவே வந்து ஒரு இடத்துல திமுக 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா அந்த இடத்துல அதிமுக 2000 கொடுக்குது. விஜய் இடத்துல 2000 3000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வேலை செய்யறாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையிலுமே இவங்க கிட்டத்தட்ட தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் மேலே கொடுத்துருந்தாரு, அதிமுக 2000 அடிச்சு, உடனே விஜய் 2500டாரு. உண்மையிலுமே சீமானுக்கு வாக்கு தான் முக்கியம் அப்படின்னா அவர் நான் 3000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அண்ணன் வந்து நான் இலவசங்கள் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பேன், நல்ல மருத்துவம் கொடுப்பேன், நல்ல வீடியோ கொடுப்பேன், தற்சார்பு பொருளாதாரத்துல நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கி உங்களுக்கு வேலை கொடுப்பேன், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. மதுக்கடைகள் தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு முழுமையா மூடப்படுங்கிறாரு. அப்போ மக்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு முதல் பாதுகாப்பான வாழ்க்கை. அந்த பாதுகாப்பான வாழ்க்கை 2 இடம் கேள்விக்குள்ளாரு. ஒண்ணு முதல் மதுக்கடைகள், 2வது இந்த கற்பழிப்பு பாலியல் சம்பவங்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இது 2 சீமான் என்ன சொல்றாரு, நான் வந்தா ஓராண்டுக்குள் மதுக்கடை முழுசா முடியுங்கிறார். பெண்களுக்கு மிக முக்கியமானது. இதை தமிழக வெற்றி கழகமோ திமுகவோ அதிமுக சொல்றாங்க இல்ல. அதே மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையா மரண தண்டனை கொடுப்பேன், என்கவுண்டர் பண்ணவனு ஓப்பனா பேசுறாரு. அப்போ இதை தமிழக வெற்றி கழகமோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பேசல. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் பெண்களுக்கான எதுவும் செய்யல. அண்ணன் சீட்டு கூட பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும், 110 ஆண்கள் 110 பெண்கள் சமமா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 50% சமமான ஒரு வேட்பாளர்களையும் நிப்பாட்டி ஒரு சேர்த்துருக்காரு. அப்போ பெண்களுக்காக ஒரு சரியான ஆட்சி முறையா இருக்கும் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சியா தான் இருக்கும். ஆனா சொல்லாம செயல்ல காட்டுறாரு. அவர் செயல்ல தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே போறாரு. இவங்க வாயிலே வட சொல்லிட்டு இருக்காங்க தவிர செயல்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ எவ்வளவு எத்தனை சீட்டு பெண்கள் கொடுத்துறாங்க, 10 சீட்டு 8 சீட்டு 25 சீட்டு, அதிமுக 25 சீட்டு கொடுத்து நினைக்கிறேன். அவ்வளவுதான் அவங்க பெண்கள் கொடுத்த முக்கியத்துவம். நாம் தமிழ் கட்சி மாதிரி 50% இல்ல சட்டத்துல இருக்குது 33% நான் கொடுக்குறேன்னா கூட எந்த கட்சி கொடுக்கல. ஆமா. சோ அப்ப இதுக்கு எல்லாமே மாற்றுங்கிறது நாம் தமிழ் கட்சி தான். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணப்பட்டோட எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள் ரொம்ப சரளமா பணம் கொடுக்குறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, இடி காத்தால 4 மணிக்கு வந்து பணம் கொடுப்பானுங்க, நள்ளிரவு கொடுப்பாங்க, முக்காடு போட்டுக்கிட்டு வந்து காவல்துறை கொடுத்துட்டு போவாங்கலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருவோம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. பப்ளிக்கா பட்ட பகல்லே உங்களுக்கு வீட்டு எத்தனை ஓட்டு 4 ஓட்டாயிரம் தான் பூச்சிருக்கு, இந்த காசு 8000 அப்படின்னு. ஆமா, டோக்கன் ஒரு தனியாக காசு அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து மோசமான நிலைமையில பணம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இது தமிழக வெற்றி கழகமும் நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்து மாட்டிருக்கு. இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து தேர்தல் ஆணையம் வந்து பிடிச்சி ஒரு சிக்கல் அனுப்பிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு வரலாற்று முதல் முறையாக ஒரே கட்சிக்கு நீ எப்படா பணம் கொடுக்கலாம், நான் தாண்டா பணம் கொடுப்பேன், ஏன் ஏறடா நான் தாண்டா பணம் கொடுப்போம்னு சண்டை போட்ட ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இது எங்கப்பா ஆம்பூர் சட்டமன்றத்துக்கு நினைக்கிறேன். அங்க வந்து மத்திய மாவட்ட நகர செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அச்சுதன் சொல்லி பேரு. அவர் தான் போய் பணம் கொடுத்துருக்காரு, வீடு வீடா போய் கத்தையே பணம் கொடுத்துருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு பொங்கி எழுந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் நவீன்கிற ஒரு தம்பி அருந்தர் அழைச்சிட்டு வந்து, இது ஏன் ஏரியாடா, நான் தாண்டா இங்க மாவட்ட செயலர், என்ன கேட்க நீங்க எப்ப பணம் கொடுப்பேன், நான் தாண்டா பணம் கொடுப்பேன் கேட்டிருக்காரு. அது எப்படின்னா, ஒரு படம் நகைச்சுவை பார்த்தேன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு மருமகிட்ட வந்து பிச்சை கேட்பான். அந்த பொம்பளை இல்லைன்னு அனுப்பிச்சிருவான். அவன் சோகமா போகும்போது உடனே மாமியார் வருவான், ஏப்பா என்ன பையன் வீட்டு வாசல் கேட்டு வர, பிச்சைதாமா கேட்டேன், சோறு தான் கேட்டேன், அவன் மருமக இல்லைன்னுச்சு. அவன் அப்படியே சொன்னா, அவன் என்ன சொல்றது, வா நான் வாங்கி தந்து கொடுத்துருவான். கூட்டு வந்துட்டு என்னடி சொன்னேன், இல்லைன்னு சொன்னேன், ஆமா நீங்க பார்த்து கொடுங்கம்மா. அவன் என்ன சொல்றது, இன்னைக்கு வந்தவன் நான் சொல்றேன் உனக்கு பிச்சை இல்லை போ அப்படின்பா. அந்த மாதிரி நான் தாண்டா மாவட்ட செயலர், நான் தாண்டா மக்களுக்கு காசு கொடுப்பேன், நீ யாரா நகர செயலர் காசு கொடுக்குன்னு 2 பேருக்கு கடும் சண்டையா. அடிச்சதுல 2 பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து
அச்சுக்குள்ள போட்டு போடணும்னு புலந்துட்டாங்க. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாராம். அந்த திமுகக்கும் டிவி கேக்கும் தான் போட்டின்றத டிவி கேக்கும் தான் போட்டின்னு மாத்திருக்கேன் பேசாம. அதுதான் பொருத்தமா இருக்கும். அதுவும் பொருத்தமா இருக்கு. இன்னும் வச்சுக்கலாம், திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி. சரி, டிஎம்கேவுக்கும் டிவிக்கு தான் போட்டி. எதுனா யாரு மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல சிறப்பா பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் போட்டி. அதிமுக ஓவர்டேக் பண்ணிடுச்சு டிவிக்கு. ஸோ இப்படிதான் வந்து இவங்க பணம் கொடுத்து வாக்கப்பறிக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து இந்த மாதிரி டிஎம்கேக்காரங்க பணம் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க போய் துரத்தி இருக்கிறாங்க. பின்னங்கால் பிடரியில் பட திமுக போய் ஓடி இருக்கிறாரு. அந்த காணொலிலாம் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இதை தாண்டி மருத்துவர் கார்த்திகேயன் அவர் தொகுதியில பணம் கொடுக்குறாருன்னு அவர் வீட்டுக்கே இந்த தேர்தல் அதிகாரிகளை கூப்பிட்டா, பறக்கும் படையை கூப்பிட்டா, பறக்கும் படையால இப்ப பறந்த படை ஆயிடுச்சான். எவனும் போன் பண்ணாலும் வரது இல்லையா. அவர் இப்ப வந்து 1.5 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 21 அன்று மாலையில வந்து இன்றைய வரை உண்ணாவிரதம் தான் இருக்கிறாரு. இது மக்களுக்கு பணம் கொடுக்குறான், காசு கொடுக்குறான், தேர்தலையும் வாடானா பறக்கும் படையும் வர்றது, ஒரு படையும் வர்றதில்ல. இவரு உண்ணாவிரதம் இருக்காரு, அவங்க முன்ன உறக்கத்துல இருக்காங்க போல. இல்ல அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே கம்மல அந்த பறக்கும் படை எவ்வளவு வேகமா வளர்ச்சி தெரியுமா? இந்த விவசாய உரம் வாங்க போறவன், இந்த வெள்ளி ரா மெட்டீரியல் வாங்க போறவன், இந்த ஆலைக்கு பஞ்சு வாங்க போறவன், இந்த நூல் வாங்க போறவன், இவன் எல்லாம் பிடிச்சி செம்ம சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கூட ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாதிரி நான் தம்பி அரி கூட்டிகிட்டு ஒரு பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 வீலரில் போகிறேன். அரிதான் வண்டி ஓட்டுறான். வந்து கீழே கார் வைக்கிற இடத்துல கலெக்ஷன் பஸ் வச்சுருக்கான், பிளட் சாம்பிள் கலெக்ஷன் பஸ் வச்சுருக்கான். அதை அப்படி பார்த்துட்டு இப்படி ரோட பார்க்குவோம். போலீஸ்காரங்க நம்மளை பார்த்துட்டு கீழே குடிஞ்சு போகிறான்ட்டே வண்டி நிறுத்திட்டாரு. எனக்கு சார் பக்கத்தில் லேப் இருக்குது சார், சாம்பிள் கலெக்ஷன் பண்ண தான் சார் போகிறேன். இல்லை தம்பி இது புரிஞ்சு கீழே பார்த்தாரு. சார் ஒன்றும் இல்லை சார், பிளட் கலெக்ஷன் பண்ணுற பாக்ஸ் வச்சிருக்கேன் சார். அப்படியா, நான் வேற ஏதோ பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க சார், நல்ல குட்டியா இருக்குது, உள்ள சிரஞ்சி டியூப் தான் சார் இருக்குன்னா சரி பாங்க பார்ப்பாங்க நினச்சுட்டேன். அந்த மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட போய் அவன் கொண்டு வர காசை டிக்கி திறந்து பார்க்கறது, பாக்கெட்டில் பார்க்கறது, காசு பிடிக்கிறது பொறுத்த மாதிரி இருக்குன்னா 50,500 வச்சுருக்கான். 500 ரூபா சேர்த்து வச்சுட்டு 50,500 ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பறக்கும் படம் இவ்வளவு தீவிரமாக வேலை செய்து யாருக்கிட்ட? சாதாரண பொதுமக்கள்கிட்ட, கூலி தொழிலாளிகிட்ட வேலை செய்யுது. உண்மையாலுமே எவன் காசு கொடுக்குறானோ அவன் வண்டி சோதனை போடுது. அந்த பக்கம் அந்த பறக்கும் படை பறக்காது. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் போன இடத்துல கூட ஒரு 2 இடங்கள்ல அண்ணன் நான் அந்த நிறுத்தி சோதனை பண்ணாங்க. ஒரு இடத்துல ஸ்டாலின் எடுத்து வண்டி எடுத்து சோதனை போட்டிருக்கியா? ஐயா எடப்பாடி வண்டி போட்டிருக்கியா? இப்ப சமீபத்துல இந்த நத்தம் சிவசங்கரன் அவரோட வாகனத்தை கூட இரவுல 12 மணி அளவுல 11 மணி வாக்குல மறிச்சு எத்தனை துண்டறிக்கை வச்சிருக்கிறேன் கூட நான் எண்ணிட்டு தான் தருவேன். எங்க 25,000 துண்டறிக்கைன்னு போட்டிருக்கேன், நீ கம்மியா இருக்குது, மிச்சம் எங்க வச்சிருக்கிற? அவர் ஏங்க 4 வண்டி ஓடுது பரம்பரைக்கு, எல்லா வண்டியிலும் 2000 துண்டை கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் ஒரே வண்டி வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அது ஒரு பஞ்சாயத்து இருந்தாங்க. அதுக்கு இன்னொன்னு என்ன, இன்னொரு இடத்துல தம்பி உசேன் ஒருத்தர் அவரு இது துண்டறிக்கையில ஏதோ சில மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் வண்டியை சீஸ் பண்றாங்கன்னா, துண்டறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த இத்தனை துண்டறிக்கை அடிச்சிருக்கோம், இந்த பர்சன் போடணும், அதுல ஏதோ அவங்க தவறுலாம் போடாம அடிச்சுட்டாங்க, தவறு நடந்துருச்சு, அதுக்காக நீ துண்டறிக்கை பறிமுதல் பண்ணலாம். பாருங்க தம்பி, துண்டறிக்கையில் நீங்க வந்து எத்தனை எண்ணிக்கை குறிப்பிடாம இருக்கீங்க, அது துண்டறிக்கை பறிமுதல் பண்ணா ஓகே, சட்டத்தில் இருக்கப்பட்ட நியாயம். ஆனா துண்டறிக்கைக்கு பதிலாக துண்டறிக்கை வச்ச அந்த வண்டியே பறிமுதல் செய்யணும், அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப நாம் தமிழ் போறதுல எவ்வளவு சிக்கல் நீ கொடுக்குற, எவ்வளவு அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் பறக்கும் படை பண்ணிச்சு. இப்ப எங்க போச்சு? பறந்து போயிடுச்சா? பறக்கும் படை பறந்து போயிடுச்சா? இப்ப நமக்கு என்ன கேள்வினா, திமுக ஆரியத்துக்கு எதிரானதுதான் திராவிடன்னு சொல்றேன். இப்ப திராவிடம் இங்க இவ்வளவு முள்ளமாரித்தனம் முடிச்சு வைக்கிறத பண்ணுது, உனக்கு எதிராக இருக்குது. ஆரியம் பண்ணா பண்ணிருக்கணும். நேரம் திமுக எத்தனை கேண்டிடேட் காசு கொடுத்தான், அத்தனை பேருக்கு தகுதி நீக்கம் பண்றோம்னு அறிவிச்சிருக்குமா இல்லையா? ஏன் ஒருத்த மேலும் நடவடிக்கை இல்லை? ஏன்னா அம்மையார் மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி இந்த டிஎம்கேவும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கு. இருக்கணும்னா இப்ப டிஎம்கே இவ்வளவு அக்ரூரம் பண்றதுக்கு எப்படி பிஜேபி அக்செப்ட் பண்ணிட்டு போகுது? ஏன்னா இப்போ மத்திய அரசு கட்டுப்பாடு தான் தேர்தல் நடக்குது. அப்போ ஈஸியாக அவங்க டிஎம்கே வேட்பு மேலே தகுதி நீங்கள் பண்ணிக்கலாமே, ஒரு நடவடிக்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் உண்மையில மக்கள்கிட்ட தன் கொள்கையை சித்தாந்தத்தை சொல்லி வாக்கு கேட்டுக்குது. இப்போ இந்த திருவள்ளுவர் படத்துல ஒரு கதை வரும், மாம்பழ கதை ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா யார் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மாதிரி யார் இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுன்னு போட்டிக்கிறோம். அப்போ முருகர் என்ன சொல், இப்போ நாரதர் என்ன சொல்லுவார்னா,
யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்க தான் ஞான பலன்றுவாரு. சொன்ன உடனே நம்ம அண்ணன் எப்படி தேர்தல் அறிவிச்ச உடனே வண்டி ஏறிட்டு தமிழ்நாடு சுத்த ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி நம்ம முப்பாட்டன் முருகன் வந்து போட்டின்னு உடனே அவர் உடனே மயில ஏறி நான் இதுல இது உலகத்தை சுத்த போயிட்டாரு. இந்த சந்தடி கேப்ல விநாயகர் என்ன பண்ணாரு, எனக்கு அப்பா அம்மா தான் உலகம், எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு இந்த ஞானப்பழத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஞானப்பழத்தை ஆட்டையை போட்ட மாதிரி இந்த தேர்தலை திமுக அதிமுக தாவக கட்சிகள் சீமான் உழைப்பு கொடுத்து வெற்றி பெறும் நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் கடைசி நேரத்துல 1.5 நாள் இந்த லூசு பையன் 1 மாசம் உள்ள தமிழ்நாடு சுத்தி வந்துக்கிறான், கடைசி 1 நாள் வேலை செஞ்சா போதுடா, இந்த ட்ரிக்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சீமான கேள்வி பண்ணிட்டு இந்த 1.5 நாட்களா தமிழ்நாடு முழுக்க வந்து பணப்பட்டு விடுவ அவங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க.